வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 4 நாள் அரசுமுறை பயணத்தின் 2வது நாளாக இன்று மாலத்தீவின் தலைநகர் மாலே சென்றடைந்தார். அவருக்கு அந்நாட்டின் அதிபர் டாக்டர் முகமது முயிஸ் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரு நாட்டு தலைவர்களும் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த செயல் திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இந்தியா மாலத்தீவு இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என இந்த சந்திப்பிற்கு பிறகு பிரதமர் தெரிவித்தார். 2 நாள் பயணமாக நாளை தமிழகம் வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 4800 கோடி மதிப்பில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை தொடக்கி வைக்க உள்ளார். மாமன்னன் ராஜேந்திர சோழனின் ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்கும் அவர் நினைவு நாணயத்தையும் வெளியிட உள்ளார். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திடமிருந்து பாதுகாப்பு அமைச்சகம் 2000 கோடி மதிப்பிலான தீயணைப்பு கட்டுப்பாட்டு ரேடார்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகியுள்ளது. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி புதுச்சேரியில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. முதல் கட்டமாக 30 சட்டசபை தொகுதிகளுக்கும் வாக்காளர் பதிவு மற்றும் உதவி வாக்காளர் பதிவு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கடந்த சட்டசபை தேர்தல்களில் 3 தொகுதிகளுக்கு ஒரு தேர்தல் நடத்தும் அதிகாரி நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 2 தொகுதிகளுக்கு ஒரு தேர்தல் நடத்தும் அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் கடும் வெயில் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்ததை ஈடு செய்யும் வகையில் எதிர்வரும் 3 சனிக்கிழமைகளில் பள்ளிகள் செயல்படும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை புதுச்சேரி காரைக்காலில் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.